இன்று நாம் சாப்பிடும் பிரியாணியும் பீட்சாவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. ஆனால் அதைவிட ருசியான ஆரோக்கியமான உணவுகளை நம் முன்னோர்கள் உண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் அண்டாத அந்த ஆதி தமிழனின் டயட் பிளான் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சிறுதானியங்களின் ராஜ்யம். அன்று தமிழர்களின் பிரதான உணவு வெள்ளை அரிசி கிடையாது. திணை, வரகு, சாமை போன்ற சிறுதானியங்களே அவர்களின் பலத்தின் ரகசியம். குறிப்பாக தேனும் திணை மாவும் கலந்த கலவை அவர்களுக்கு உடனடி ஆற்றலை வழங்கியது. பாலிஷ் செய்யப்படாத இந்த தானியங்கள் இதயத்திற்கு வலிமை சேர்த்தனடோ. மிளகாய் இல்லாத காரம். நமது சமையலறையில் இன்று மிளகாய் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் மிளகாயே கிடையாது. காரத்திற்கு அவர்கள் மிளகு, பிளாக் பெப்பர் மட்டுமே பயன்படுத்தினார்கள். இது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை உச்சத்தில் வைத்திருந்ததோடு சமையல் பாத்திரங்களும் முறைகளும் அலுமினியம் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. சமையல் முழுவதும் மண்பாண்டங்களிலும் கல் சட்டிகளிலும் கல் சட்டி நடந்தது. இதனால் உணவின் சத்துக்கள் சிதையாமல் கிடைத்தது. காய்கறிகளை வதக்குவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் பசு நெய்யை பயன்படுத்தினரோடு உணவே மருந்து என்பது வெறும் பழமொழி அல்ல, அது நம்பமுழற தமிழர்களின் வாழ்வியல். மீண்டும் அந்த பழைய முறைகளை நாம் கையில் எடுத்தால் நோய் நொடிகள் இன்றி 100 ஆண்டு வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.